பொதுவாக மனித சமுதாயத்தை படைக்கும் போது சில உணர்வுகளையும் சில உணர்ச்சிகளையும் சேர்த்து படைத்திருக்கிறார். உணர்வுகள் உணர்ச்சிகள் இல்லாத ஒரு மனிதனை நாங்கள் பார்க்க முடியாது. குறிப்பாக ஒரு மனிதனிடத்திலே மனோ இச்சை, காம இச்சை, வெட்க சுபாவம் கட்டாயம் இருந்தையா? வெட்க சுபாவம் ஒரு மனிதனிடத்திலே இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு முழுமையான ஒரு மனிதனாக இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த வெட்கத்தை எங்களுக்கு இஸ்லாம் இமாம்கள் இரண்டு வகைப்படுத்துகிறார்கள். வெட்கத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் ஒரு மனிதனுடைய வெட்கம் ஈமானோடு சம்பந்தப்பட்டது. இரண்டுமாய் ஒன்றோடு ஒன்று பின்னி பிடிந்தது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெட்கத்தை ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே ஈமான் இல்லாதவன் குஃப்ரின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறான், அவனை குஃப்ரின் பக்கம், வெட்கம் இல்லாதவன் குஃப்ரின் பக்கம் அவனை இழுத்துச் செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. இதனாலதான் வெட்கம் ஒரு மனிதத்திலே இருக்கின்ற வெட்கம் இரண்டு வகைப்படுத்துகிறார். ஒன்று, முதலாவது ஒரு மனிதத்திலே இருக்கின்ற வெட்கம் சர்வசாதாரணமாக இருக்கின்ற வெட்கம். எப்படி ஒரு மனிதத்திலே வெட்கம் இருக்கும் என்று சொன்னால் அவன் பகிரங்கமாக ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வதற்கு வெட்கப்படுவான், களவெடுப்பதற்கு வெட்கப்படுவான், ஆணை இல்லாமல் திரிவதற்கு வெட்கப்படுவான், வாங்கிய கடனை கொடுக்காமல் தலை காட்டுவதற்கு வெட்கப்படுவான். இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொரு விடயத்திலேயும் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட எத்தனையோ விடயங்களை அவன் வெட்கமுள்ள ஒரு மனிதன் தடுத்துக் கொள்வான். ஒரு முஸ்லிமாக பிறந்தவனும் ஏன் மாற்று வளர்த்தவர்கள் கூட வெட்கம் அவனத்தில் இருந்தால் அவன் இப்படியான விடயங்களை தவிர்த்து கொள்வான். இது என் மனிதனாக பிறந்த எல்லோரிடத்திலும் இருக்கின்ற ஒரு பண்பு, வெட்கம். நாங்கள் அவனிடத்தில் கடன் வாங்கி இருக்கிறோம், நாங்கள் எப்படி அவனிடத்தில் திருப்பி கடன் கேட்பது வெட்கம் தான் உள்ளது. நாங்கள் அவனுக்கு அடித்திருக்கிறோம், எப்படி அவனுக்கு நாங்கள் அடித்து உதைத்திருக்கிறோம், வேதனைப்படுத்திருக்கிறோம், எப்படி திருப்பி நாம் அவனுடைய காலடியை செல்வது, இப்படி வெட்கம் தடுத்துக் கொள்வது மனிதன். இது முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் குறிப்பாக எல்லா மனிதத்திலும் காணப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் இந்த வெட்கம் நமது முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே மிக குறைவாகவே காணப்படுகிறது. இந்த வெட்கமும் கூட எல்லா மனிதத்திலும் காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு உணர்வு தான் இந்த வெட்கம். இதை கூட பெரும்பாலான மனிதத்தை நாங்கள் காண முடியாது, மிகவும் அரிதாக. இரண்டாவது, அல்லாஹ் தஆலாவுக்கு வெட்கப்படுவது. மறுமையிலே அல்லாஹ் தஆலாவை நான் எப்படி சந்திப்பேன் என்று வெட்கப்படுவது இரண்டாவது. அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, வாழ்க்கையிலே ஒரு மனிதன் அவன் உடுக்கின்ற உடை, உண்ணுகின்ற உணவு, செய்கின்ற தொழில், சகல விடயங்களிலேயும் ஒரு பேருதலற்றவனாக காணப்படுவான் என்று சொன்னால் அவனிடத்திலே வெட்கம் இல்லை என்றுதான். அவன் எப்படிப்பட்ட தொழில் செய்தாலும், எப்படிப்பட்ட கொடைகளாக இருந்தாலும், 24 மணித்தியாலும் பள்ளியில நெத்தியில் தேய்த்தாலும் அவனிடத்திலே
வெட்கம் என்று சொல்லக்கூடிய இது இல்லை என்று சொன்னால் என்ன அமல் செய்யும் ஒரு பிரயோஜனம் கிடையாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சுட்டிக்காட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உதாரணமாக ஒரு சஹாபி அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் சுபஹ் அவங்க என்ன செய்வாங்க, மக்களுக்கு மத்தியிலே நல்லது கெட்டது விசாரித்து மார்க்க உபநியாசங்கள் செய்வார். இவ்வாறு செய்கின்ற நேரத்தில் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அனுபவம் சொல்லக்கூடிய சஹாபி சுபஹ் சொல்ல உடனே ஓடிவார், சலாம் கொடுத்த உடனே ஓடிவார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம் கலந்து ஆரம்பிச்சாங்க, இவர் ஏன் இப்படி சொல்ல உடனே ஓடுறாங்க, என்ன காரணம்? அபூ முனாஃபிக் ஒரு முனாஃபிக்காக இருப்பார் ஒரு சஹாபாக்கள் போய் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, நாளை அவரை நீங்கள் பொழுது முடிஞ்சதுக்கு பின்னாடி அவரை பிடிச்சி இருப்பாட்டுங்க என்ன தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் அந்த சஹாபி பிடிச்சி இருப்பாட்டுகிறார்கள், கேட்கிறார்கள், எதற்காக நீங்கள் சலாம் கொடுத்த உடனே ஓடி போறீங்க என்று கேட்டார். அப்போது ஒரு சஹாபி அழுக ஆரம்பிக்கிறார். அழுகிறார், நான் எதை கேட்டு விட்டேன், ஏன் நீங்கள் சுபஹ் தொழுத சலாம் கொடுத்த உடனே ஓடுறீங்களே, இதைக்காக கேட்டேன், ஏன் அழுகிறீர்கள் என்று அந்த சஹாபியிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு குர்ஆன் ஆயத்து இறங்கியது. அந்த குர்ஆன் ஆயத்து இறங்கிய காரணத்தினாலேதான் நான் இவ்வாறு நடந்து கொள்கிறேன், ஓடி செல்கிறேன். அப்படியா, என்ன குர்ஆன் ஆயத்து? உங்களை உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த குர்ஆன் ஆயத்து இறங்கியது. அதிலிருந்து நான் ஓடோடி சென்று என்னையும் என்னுடைய குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது, அதனால்தான் ஓடி செல்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்னார். சஹாபாக்கள் அப்படியா, அந்த குர்ஆன் ஆயத்துக்கும் நீங்கள் ஓடுவதற்கும் என்ன சம்பந்தம் சொல்லுகிறார்? என்னுடைய பிள்ளைகள் பசியோடு இரவு நேரங்களில சாப்பிட்டும் சாப்பிடாமலும் பல இரவுகள் சாப்பிடாமலே தூங்குகிறது. பசியோடும் பட்டினியோடும் என்னுடைய காலங்கள் செல்லுகிறது, பிள்ளைகளை வளர்க்கிறேன், நானும் வயது முதிர்ந்தவன். அதனால என்னுடைய பிள்ளைகள் பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற ஒரு யகூதியுடைய மரத்துடைய ஈச்ச மரத்துடைய பழங்கள் என்னுடைய வீட்டிலே விழுகிறது, என்னுடைய வீட்டு பக்கம் விழுகிறது, என்னுடைய பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள் என்ற காரணத்தினாலே தான் நான் ஓடி செல்கிறேன். அது ஹராமாக்கப்பட்டது. அடுத்த மனிதனுடைய பணம், அடுத்த மனிதனுடைய சொத்து உடைமைகள் எங்களுக்கு ஹராம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் யார் சொல்லலாம். அதனால்தான் எவ்வளவு பசியோடு பட்டணியோடு இருந்தாலும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி நான் ஓடோடி செல்கிறேன். என்னுடைய குழந்தைகள் பசியோடு தூங்கியவர்கள் அந்த வேட்கமலங்களை எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள் என்று பயந்துதான் ஓடுகிறேன் என்று சொன்னார். இந்த வரலாற்றை கேட்டதற்கு முன்பு சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார். இப்படி ஒரு கஷ்டமான வறுமையான நிலையில் கூட அந்த சஹாபி குர்ஆன் ஆயத்து இறங்கிவிட்டது, இஸ்லாம் போதித்த அந்த கடமையை பேணினார். அத்தோடு இன்னும் ஒரு வரலாற்றை சொன்னார். யார் ரசூலுல்லாஹ், இமாம்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய மகன் ஒரு நாள் அப்படி பசியோடு இருந்த காலத்தினால் ஒரு குழந்தை அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டது. இதை நான் பார்த்து விட்டேன். உடனே என்னுடைய மகனுடைய தொண்டையிலே இருந்த அந்த பேரிச்சம்பழத்தை நான் என்னுடைய மகன்
அழுது அழுது அதுக்கு நான் தொண்டையில் ஒரு வாயிலை கையை போட்டு அதை எடுத்து வீசிவிட்டேன். யார் சொல்லலாம், என்னுடைய குழந்தை கதறியது, கத்தியது, அழுதது. அப்போது என்ற மகளிடத்திலே நான் சொன்னேன், அலா தஸ்தகி, நீ வெட்கப்படவில்லையா? வறுமையில திருடனான அல்லாஹ் தஆலாவை சன்னிதானத்திலே சாதிக்கின்ற வார்த்தையை பாவிக்கிறார்கள். திருடனாக நீ மறுமையிலே அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்திலே முன்னால் ஒரு கள்ளனாக நிற்பதற்கு நீ வெட்கப்படவில்லையா என்று அந்த குழந்தைகளிடத்திலே அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் திருடனாக நிற்பதை வெட்கப்படுங்கள் என்பதை சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள், அறிவியாக கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்றை கேட்ட சஹாபாக்கள் அழுதார்கள். இதை கேட்டுக்கொண்டு நமக்கு சித்திகள் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு யார் சொல்லலாம், ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், யார் இந்த மரத்தை, அந்த யஹூதியுடைய மரத்தை இந்த அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை வாங்கி கொடுப்பேன் சொன்னாங்க. விடுவாங்களா சஹாபாக்கள்? போட்டி போட்டுக்கொண்டு நம்பிக்கையக்கூடியவர்கள், சொத்துக்களையும் சுகங்களையும் அற்பமாக கருதக்கூடிய உத்தம சஹாபாக்கள், முதன்மையான பல கோடி ரூபாய் சொத்துக்களை இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சொன்னார்கள், யார் சொல்லலாம், நான் வாங்கி கொடுக்கிறேன். அந்த யஹூதியத்தில் சென்றதற்கு அவன் சொன்னான், பல மடங்கு சவாலை கேள்விப்பட்டதற்கு பின்னாடி ஒரு மரத்துக்கு பதிலாக 10 மரத்துடைய விலைகள் எந்த கதையை வாங்கி கொடுத்தார். அந்த மரம் அங்கு இருந்து அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா சொந்தம் என்று சொன்னார். அந்த யஹூதி நஸாரா மனைவியிலே சொல்லுகிறார், நமக்கு சந்தோஷம், ஒரு மரத்துக்கு பதிலாக 10 மரத்துடைய பெருமை நமக்கு கிடைச்சி, மரமும் நம்முடைய காணியில் தான் இருக்கு, பலமும் நம்முடைய காணியில் விழும், கிடைக்கிறதுல கொஞ்சத்தான் கொடுப்பனா என்று மனசார நினைத்துக் கொண்டு மனைவியிடத்திலே சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார். மறுநாள் காலையில எழுந்து பார்க்கிறான், யஹூதியுடைய காணியிலே இருந்த மரத்தை காணவில்லை. யஹூதியிலே காணியிலே இருந்த வளவிலே இருந்த அந்த பேரிச்ச மரத்தை காணவில்லை. அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தோட்டத்தில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஆற்றல் இப்படி ஒரு வெறும் ஆற்றலை அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே காண்பித்துக் கொடுத்தார். வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள், இதை பார்த்த அந்த யஹூதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக பார்த்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த வரலாற்றிலே எங்களுக்கு இமாம்கள் சொல்லுகின்ற விடயம், எச்சந்தரப்பத்திலும் ஒரு மனிதன் மறுமையில் அல்லாஹ் தஆலாவை சந்திக்க வேண்டும். அங்கே நாங்கள் அல்லாஹ் தஆலா கேட்கின்ற கேள்வி வழக்குகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். நீ எப்படி சம்பாதித்தாய், நீ எப்படி செலவழித்தாய், அல்லாஹ் தஆலாவிடத்திலே பதில் சொல்லியாக வெட்கப்பட வேண்டும். இதுதான் உண்மையானது. ஒரு திருடனாக, ஒரு பாவியாக, ஒரு கொலைகாரனாக, ஒரு விபச்சாரனாக நாங்கள் மறுமையில் அல்லாஹ் தஆலாவை சந்திப்பதற்கு வெட்கப்பட வேண்டும். இதைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் போதிக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு அமானிதமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிர்வாக பொறுப்பாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சகல விடயங்களிலேயும் நாங்கள் சிறுதன்மாராணியத்தன் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹ் தஆலாவை பயப்பட வேண்டும், அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி வெட்கப்படுகிறான். மனிதர்கள் இல்லாத நேரத்தில் அந்த பாவத்தை செய்கிறார்.
இதற்கு பேர் வெட்கம் அல்ல, இதற்கு பேர் முகஸ்துதி. அல்லாஹ்வுக்கு பயந்து இவன் அதை செய்யவில்லை, மனிதர்களுக்கு பயந்துதான் அந்த பாவத்தை விட்டான். மனிதர்கள் இல்லாத நேரத்திலே அந்த பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்கள், எதற்கு பேர் வெட்கம் அல்ல, பாவம். மறுமையில் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அவன் ஒரு பாவியாக நிறுத்தப்படுவான். உண்மைக்குண்மையாக நாங்கள் வெட்கப்பட வேண்டும், உண்மைக்குண்மையாக அஞ்ச வேண்டும். உள்ளத்தினால் எச்சந்தர்ப்பத்திலே நாங்கள் ரகசியமாகவும் பரகசியமாகவும் வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் நாங்கள் அல்லாஹ் தஆலாவை அஞ்சிக் கொள்வோம் என்று சொன்னால் பாவத்தை விட்டு நாங்கள் தூரமாகிவிட்டோம். இதைத்தான் உங்களுக்கு இஸ்லாம் அன்புக்குரிய சகோதரிகளை ஜமாத்தார்களே, சஹாபாக்கள் இமாம்கள் எல்லாம் இவ்வாறுதான் சகல விடயங்களில் பேணுதலாக இருந்திருக்கிறார். உடம்பிலே ஹராம் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் விடயத்திலே சஹாபாக்கள் மிக மிக கடுமையாக இருந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தொழவில்லை, நோன்பு பிடிக்கவில்லை, ஹஜ் செய்யவில்லை, இப்படியான அல்லாஹ் தஆலாவுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இந்த விடயத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலாவிடத்திலே தௌபா செய்கிறான், அவன் விரும்பினால் தண்டிப்பான், அவன் விரும்பினால் மன்னிப்பான். ஏன்? அல்லாஹ் தஆலாவுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆனால் ஒரு மனிதன் மனிதனுக்கு அநியாயம் செய்கிறான், மனிதனுடைய சொத்துக்களை அநியாயமான முறையில் அபகரிக்கிறான், ஹராமான முறையிலே சம்பாதிக்கிறான், குறுக்கு வழியிலே சம்பாதிக்கிறான். அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய விடயங்களை இவனாக ஹலாலாக்கிக் கொள்கிறான். இப்படியான விடயங்களை இவை செய்கின்ற நேரத்தில் மறுமையிலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு சித்திகளாக தாராளவங்க ஒரு நாள் தன்னுடைய வேலையால் பால் கொண்டு கொடுத்தார். காலத்தில் இருந்த காரணத்தினால அவங்க எப்படி கிடைச்சிட்டு கேட்க மறந்துட்டாங்க. குடிச்சு முடிஞ்சு கேட்காம எப்படி கிடைச்சிருச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி குறிபாத்திர வேலை பார்த்தாங்க. அந்த குறிபாத்திர தொழில் செஞ்ச அந்த காலத்துல வர வேண்டிய கணக்கு இருந்துச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பின்னாடி அந்த காசு வந்துச்சு, அதன் மூலமாகத்தான் நான் ஒரு வாங்கி கொடுத்தேன் சொன்னாங்க. சொன்னதுதான் தாமதம். அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய கையை போட்டு தான் குடித்த பாலை அப்படியே சக்தி எடுத்து வாங்கி எடுத்தார். மிகவும் சிரமப்பட்டு எடுத்தார்கள். ஏன்? தன்னுடைய உடம்பில் சேர்ந்துவிடக் கூடாது என்ற விஷயத்திலே மிக 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 பேணுதலாக இருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை எத்தனை பேர் ஹராம் ஹலால் விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு காலம் வரும் மனிதன் இது ஹராமா அமினல் ஹலால் அமினல் ஹராம், இது ஹராமா ஹலாலா என்று பொருட்படுத்த மாட்டார். எப்படி சரி வாழ்ந்தாச்சு. இது கஷ்டமான காலம். ஒரு மனிதன் எவ்வளவுதான் உழைச்சாலும் தனது குடும்பத்துக்கு போதாமல் இருக்கிற காலம். இது அல்லாஹ் தஆலாவுடைய சோதனையாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த காலகட்டத்திலே இந்த விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டங்கள், எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் எங்களுடைய மனைவி மக்களுக்கு நாங்கள் ஹராமான முறையிலே சம்பாதித்துக் கொடுக்க கூடாது, குறுக்கு வழியிலே சம்பாதித்துக் கொடுக்க கூடாது. நாங்கள் அப்படி சம்பாதித்துக் கொடுத்தோம் என்று சொன்னால் நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. தொழக்கூடிய தொழுகைகள் வழக்கங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு மனிதர் வந்து காபத்துல்லாஹ்வுடைய புடவையை பிடிச்சிட்டு அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ செய்றாரு. அப்படி இப்படி துஆ செய்றாரு. இதை பார்த்தா அனஸ் மாலிக் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல மனிதர் அழகாக துஆ செய்கிறார், எனக்காக வேண்டியும் துஆ செய்யுங்க கேட்போமா என்று நினைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தடுத்தார்கள். இல்லை, ஷரபுஹு வ அக்லுஹு ஹராம். அவருடைய குடிபானம், அவருடைய உணவு இது ஹராமாக இருக்கிறது. ஹராமான உணவை சாப்பிட்டுக் கொண்டு, ஹராமான முறையை சம்பாதித்த உடையை அணிந்து கொண்டு, குடித்துக் கொண்டு, காபத்துல்லாவுடைய புடவையை பிடித்துக் கொண்டு துஆ செஞ்சாலும் அல்லாஹ் ஹதீஸ்களிலே வருகிறது. சகோதரர்களே, லா யதுல் ஜன்னத ஜததுல் ஹுதிய பில் ஹராம். ஹராமான உணவை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பு சொர்க்கம் நுழையாது. சொர்க்கம் சொல்லுகிறார். நம்முடைய உடம்பு நரகத்திலே ஹராமான உணவை கொண்டு வளர்க்கப்பட்ட இந்த உடம்ப நரகம் எரிக்கிறதுக்கு மிச்ச சந்தோஷம். ஹலாலான முறையில் வளர்க்கப்பட்ட உடம்ப நரகம் எரிக்காது, நரகம் திருந்தாது. ஹதீஸ்களிலே வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹராமான உணவை சாப்பிடுவதை விட நெருப்பு சிறந்தது சொல்கிறார்கள். நரகம் சிறந்தது. அப்படி ஹராமான விடயங்களை அந்த அளவுக்கு கண்டித்திருக்கிறார். ஒரு ரூபாய் கூட எங்களோட உடம்புல சேர்ந்து கூடாது. இன்றைக்கு பார்க்கலாம், பெரும்பாலான சகோதரர்கள் இது ஹராமா இது ஹலாலா என்பது கூட தெரியாது. அது சம்பந்தமாக இவர்கள் தேடுவதும் இல்லை, ஆராய்வதும் இல்லை, கேட்புறமாற்றத்தில் கேட்பதும் இல்லை. அவர்கள் நினைத்தால் ஹலால், அவர்கள் நினைத்தால் ஹராம். இப்படித்தான் இன்றைய காலம் போய்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பார்க்கலாம், சமகாலத்திலே பெரும்பாலான சகோதரர்கள் முந்திரி தோட்டங்களிலே பார்க்கலாம், பல பேருடைய தோட்டங்களிலே அல்லது மாந்தோப்புகளிலே உரியவர்கள் போய் பார்ப்பார்கள். முந்திரி மரத்துக்கான கொட்டை இங்கான மாம்பழத்தை இங்கான யார் வித்து அன்புக்குரிய சகோதரர்களை இப்படித்தான் இந்த காலம் போய்கொண்டிருக்கிறது. சிறிய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு, பெற்ற பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு எத்தனையோ பெற்றோர்கள், வாலிபர்கள் அடுத்தவருடைய தோட்டங்களிலே கனிகளையும் பழங்களையும் ஆய்த்து வித்து அதன் மூலமாக தன்னுடைய மனை மக்களுக்கு உணவு கொடுப்பதை பார்க்கிறோம். ஏன் இப்படி செய்வதன் மூலமாக தன்னுடைய பிள்ளைகள் ஹராமான உணவிலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வளருமா? இறைவனுக்கு கட்டுப்பட்டு வளருமா? காலப்போக்கில் எந்த பிள்ளை எந்த பிள்ளை சென்று கேட்பதில்லை, பள்ளிவாசலுக்கு செல்வதில்லை, மார்க்கத்தை விட்டு தூரமாகி போதவற்றுக்கு அடிமையாகி தெரிகிறது. ஏன் இப்படியான ஹராமான உணவுகளை கொண்டு பிள்ளைகள் பழக்கப்பட்டு விடுகின்றனர். அன்புக்குரிய சகோதரர்களை பெரியவர்களே, ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலே மிக கூடுதலாக இருக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த விடயத்தில் ஒரு அனுபவம், ஒரு ரூபாய் கூட ஹராம் சேர்ந்துவிடக் கூடாது, அநியாயம் நடந்துவிடக் கூடாது என்ற விஷயத்திலே பேணுதலாக இருந்தார்கள். உலகத்தை ஆட்சி செய்தவர்கள், உலகத்தை ஆட்சி செய்த மகாபலிய மன்னர் அவர்கள், அமீருல் முஃமினீன் அவர்கள் ஒரு நாள் மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, வாப்பா கிட்ட எல்லா பிள்ளைகளும் இந்த ஜுப்பாவோட ஒரு பீத்தரிக்கி ஜுப்பா பிங்கிரிக்கி, அதனால எல்லா பிள்ளைகளும் குறை கிடைக்காங்க, நக்கல் அடிக்காங்க. வாப்பா கலீஃபா மகனுடைய ஜுப்பா பீத்தல் அரிக்கி சொல்லி கவலைப்பட்டார். மகனுடைய கவலை தாங்க முடியாம வாப்பா கலீஃபா அவர்கள் தன்னுடைய கணக்காரருக்கு கடிதம் எழுதுறாங்க. ஒவ்வொரு மாதமும் எனக்கு தரக்கூடிய அந்த மாதாந்த ஊதியத்தில் இருந்து வரக்கூடிய மாதத்திலே எனக்கு தரக்கூடிய மாத சம்பளத்திலே இருந்து எனக்கு சம்பளத்தை முன்கூட்டி தாங்க, என்னுடைய மகனுக்கு நான் ஜுப்பா தட்டி கொடுக்க போகிறேன் என்று கடிதம் எழுதினார். அந்த கணக்கு பொறுப்பாளர் அக்கவுண்டன்ட் கடிதம் எழுதுகிறார்.
அடுத்த மாதம் அமீருல் முஃமினீனே, அடுத்த மாதம் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், எனக்கு உத்தரவாதம் தாருங்கள், நான் உங்களுக்கு சம்பளம் தருகிறேன். அதுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இந்த பதிலை பார்த்துவிட்டு கண்ணீர் விட்டல்லாது, என்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பேணுதலான ஒரு தக்குவாவுடைய அமீரத்து தெரிந்திருந்தும், நான் கலீஃபா என்று தெரிந்திருந்தும் பயப்படாமல் ஒரு ரூபாய் கூட அல்லாஹ் தஆலாவுக்கு மாற்றம் இல்லாமல் அல்லாஹ் தஆலாவுக்கு நான் கணக்கு காட்ட வேண்டும் என்று பயந்து வெட்கப்பட்டு அல்லாஹ் தஆலாவுக்கு மாத்திரம் அஞ்சி கடிதம் எழுதியிருக்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எனக்கு தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று பதில் கடிதம் எழுதினார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சஹாபாக்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் ஹராம் ஹலால் விஷயத்திலே இப்படித்தான் பேணுதலாக இருந்திருக்கிறார். நாங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும், முடிந்த அளவுக்கு முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தில் எங்களுக்கு கடுமையாக எச்சரித்திருக்கிறார். அல்லாஹ் தஆலாவும் அல் குர்ஆனிலே அதாவது தையிபாத் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சகல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு ஆயத்தை சொன்னால் இந்த ஆயத்தை குலூபின் நல்லத மாத்திரம் சாப்பிடுங்க, ஹலாலான விஷயத்தை மாத்திரம் சாப்பிடுங்க, ஹராமான விடயத்தை தவிர்த்து கொள்ளுங்க. நல்ல விஷயத்தை நல்ல முறையில சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது நல்ல விஷயங்களை நல்ல அமல்களை செய்யும். கெட்ட விடயங்கள் ஹராமான முறையில் சம்பாதிச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா எங்களுடைய காது, எங்களுடைய நாவு, எங்களுடைய பார்வை, சகல விடயங்களும் பாவத்தை தான் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு விடயத்தை கடைசியாக முடிக்கிறேன். வெட்கப்படுங்க வெட்கப்படுங்கன்னு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நாங்கள் வெட்கப்படுகிறோம் தானே, எப்படி வெட்கப்படுவது? ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வெட்கப்படுதுன்னு சொன்னால் எங்களுடைய கண், மூக்கு, காது, தலையோடு சம்பந்தப்பட்ட இவைகள் வெட்கப்பட வேண்டும். கண்ணினால் செய்யக்கூடிய பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், காதுகளினால் செய்யக்கூடிய பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், வாயினால் செய்யக்கூடிய பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் வயிற்றினால் செய்யக்கூடிய பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராமான உணவு வயிற்றிலே செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் திரும்பிலே வரக்கூடிய ஹதீஸ். மறுமையிலே கபரிலே அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானே, நான் எப்படி பதில் சொல்லுவேன் என்று வெட்கப்பட வேண்டும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மறுமையில எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆயுட்காலம் ஒரு வினாடி, ஒரு வினாடிக்கு கூட அல்லாஹ் தஆலா வைத்தது. இந்த நேரம் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? நாங்கள் செலவழித்த பணங்கள் இது நீ எப்படி சம்பாதித்தாய்? அதற்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்ல வேண்டும். நீ எப்படி செலவழித்தாய்? ஹராமான முறையில் செலவழித்தாயா, ஹலாலான முறையில் செலவழித்தாயா? தன்னுடைய பிள்ளைகளுடைய திருப்திக்காக வேண்டி, தன்னுடைய மனைவி மக்களுடைய திருப்திக்காக வேண்டி ஹராமான முறையிலே செலவழித்தாயா? அதற்கு பதில் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஜமாத்தார்களே, நாங்கள் இந்த விடயத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும், அந்த வீட்டிலே யாரும் இல்லை என்று சொன்னாலும், எங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும், அந்த குறிப்பிட்ட அமானிதம் கொடுத்த விதத்தை நாங்கள் உரிய முறையில் கொடுக்க வேண்டும். அதே போன்று யாருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் யாருடைய காணியிலும் பழங்களை பறித்திருப்பதோ பறித்து சாப்பிடுவதோ இவையெல்லாம் ஹராம். இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உடம்பிலே, எங்களுடைய குடும்பத்திலே யாருக்கும் சேர்ந்து விடாமல் நாங்கள் தடுக்க வேண்டும். தெரியாதவர்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்லிக்க கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும்
இப்படியான ஹராமான உடம்புகளை சேருவதை விட்டு பாதுகாப்பானாங்க. யா அல்லாஹ் ரப்பல் ரஹ்மானே, திருவியுள்ள நாயனே, இரக்கமுடைய நாயனே, நாங்கள் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மரணிக்க செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பல் ரஹ்மானே, நாங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் எங்களுடைய உடம்பிலே ஒரு கடுகளவையும் ஹராம் சேர்ந்துடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பல் ரஹ்மானே, எங்களுடைய வாக்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு முந்தி சென்ற உத்தார உறவினர்கள் தோழர்கள் இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. அவருடைய கபர்களை விசாலப்படுத்தி வைப்பாயாக. கிருபையுள்ள நாயகனே, இரக்கமுடைய நாயகனே, பலஸ்தீன மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்களுக்கு உடைய படை பட்டாளத்தை கொடுத்து உதவி செய்வாயாக. மது சகாபாக்களுக்கு உதவி செய்வாயாக. கிருபையுள்ள நாயகனே, எங்களுடைய வாக்குகளை கபூல் செய்வாயாக. யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆபியத்தையும் சரீர சுகத்தையும் சிறந்த ஆரோக்கியத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக. எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக. எங்களுடைய பிரார்த்தனையை கபூல் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.